மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. மேச ராசிக்காரங்க செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 9ஆம் பாத நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேச ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே மேச ராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கப்போ உங்களுடைய குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததில் இருந்தே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க மேச ராசிக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குதா? ஐயா, எல்லா ராசிக்கு தானே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. மற்ற ராசிக்காரங்களை விட மேச ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனே புதுசாக ஒரு பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலே கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே. என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய மேச ராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க. மேச ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும், அப்படி நிலைமை இருக்குது. நிறைய மேச ராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். மேச ராசிக்காரங்க கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டத்தையும் பிரச்சனையும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். மேச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு இவ்வளோ கஷ்டப்பட்டக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து இங்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளை மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மேச ராசிக்காரங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி இதை செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களில் மேச ராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மேச ராசி எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு எல்லாம் 7.5 சனியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா எல்லா மேச ராசிக்குமே இருக்காது. இதில் ஒரு கோடி மேச ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லோருக்குமே இதனுடைய பாதிப்பு இருக்காது. இதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு, ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த 7.5 சனி தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்குமே தவிர எல்லா மேச ராசிக்காரங்களுக்கும் இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகுது. அதனால்
நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்க. உங்களுக்கான நல்ல ஒரு ராஜயோகம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல அற்புத மாற்றம் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகுது. வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலுடைய முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் மேச ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க. இனிமேல் வந்து மேச ராசிக்காரங்களை எதிர்பார்த்து வருவாங்க. இனி எல்லாம் அவங்களை எதிர்த்து வர்றவங்க அழிவு காலம்தான். வாழ்க்கை எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலை விதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது. அதாவது பார்த்திங்கன்னா, இனி வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சுக்கிர பெயர்ச்சி மூலமாக நடக்க இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடி கட்டி பறக்கப் போகுது. அவனை பார்க்கிறவ எல்லோரும் அவனுக்கு என்னப்பா உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிர பெயர்ச்சி மூலமாக கடந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி முழு பலனும் உங்களுக்கு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. என்னதான் மேச ராசிக்காரங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று இந்த கடன் பிரச்சனை. எவ்வளவு இந்த கடன் இருந்தாலுமே மீண்டும் வரவே முடியாத வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இருக்குன்னு நிறைய மேச ராசிக்காரங்க சொல்லி இருக்கீங்க. ஏன்னா கடந்த ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதாரம் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இப்போ வேறு 7.5 சனி வேறு நடந்துட்டு இருக்கு. எங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி நிறைய நபர்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஜூலை மாதத்தில் உங்களுக்கு 5 கிரகணங்களும் ஒன்றாக சேர்க்கையாக இருந்துட்டு இருக்கு. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க நீங்கள் அடைய போகிறீங்க. வரக்கூடிய நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலையில் இருக்கீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்காது, பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிருக்காது. எல்லாம் உங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருந்திருக்கும். 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு விரைவில் முடிவு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலியமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வருது. தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கிறது. அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு, புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை தேடி வரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை அப்படிங்கிறது சரி, இல்லை வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது. மூலம் இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உயர்வு, ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு நிச்சயமாய் அனைத்தும் கிடைக்கப் போகுது. இனி நினைச்சது எல்லாம் நடக்கும். தொழில வியாபார தடை அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும். தெய்வ சிந்தனை அதிகமாக. பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவினர்களிடத்தில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகி
புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரங்க திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லி கொடுத்து உள்ளூரில் இருக்கிறவங்க நிறைய பிரச்சனையில் மூட்டி இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையப் போகுது. வாழ்க்கை துணை இழந்த மேசராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. அப்போ இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அதாவது ஆண் இருப்பர் பெண்ணாக இருக்கட்டும், இரண்டாவது திருமணம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதார சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியம் ஏங்கி இருந்த மேச ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆகுது சாமி, 7 வருஷம் கல்யாணம் ஆகுது, போகாத ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சுக்கிர பயிற்சி மூலமாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் அப்படிங்கிற நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டு வரப்போகுது. இனி இந்த டைமில் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பார்க்கலாம். பிரித்திருங்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சிருப்பீங்க. அது மேச ராசிக்காரங்க தாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை காதல் வெளிப்படுத்தும் போது காதல் கண்டிப்பாக கைகூடும். உங்கள் பெற்றோர் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேச ராசிக்காரங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தாங்க. இந்த கடன் மட்டும்தான் எல்லாமே முடிஞ்சு வட்டி கட்டி உங்களால் அசலை கட்ட முடியாமல் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த 2025 முடிஞ்சு 26 அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போகிறீங்க. பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள் உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அளவு அதிகரிக்க போகுது. வன்மம் உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறது உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு எதிராக துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது. இருந்தாலும் கூட உங்களுக்கு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவு மூலமாக இத்தனை நாட்களாக மேச ராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க. நிச்சயமாக அந்த உறவு மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அந்த உறவுகளிடமிருந்து நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. காதலியாக இருந்தாலும் புதிதாக ஒரு தெரிந்த நபராக இருந்தாலும் இவர்கள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக புதிதாக வரக்கூடிய நபர்கள் அப்படிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரம் விரைவில் இருக்க போகிறது. அதனால் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.